ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு சற்று குழப்பத்தில் இருக்கிறாயா? என் செல்லமே, உன்னிடம் பேசவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் அத்தனை மனக்குழப்பமும் இன்னும் 3 நாட்களில் முடியப் போகிறது. உன் வாழ்வில் மறக்க முடியாத முத்தான பல நன்மைகள் உன் வீடு தேடி வரப்போகிறது. என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு இது. இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும் உன்னுடைய விருப்பம். என் தங்கமே, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உனக்கு சொல்ல வேண்டியதும் உன் வாழ்வில் நல்லதை நடத்தி தர வேண்டியதும் என் கடமை அல்லவா? அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நீ என்னிடம் முறையிட்ட உன் கஷ்ட காலம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்வில் இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் தான் உன்னை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் தடுமாற வைத்தது. அந்த சூழ்நிலை இப்போது முற்றிலுமாக மாறப்போகிறது. என் செல்லமே, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. அழகான வாசமிக்க ரோஜா மலரை பறித்து சூடிக்கொள்ள ஆசைப்பட்டால் அப்போது அதன் முட்கள் 1-2 கையில் குத்துவது இயல்புதானே. அதற்காக அந்த ரோஜாவை ஆயுள் முழுவதும் வேண்டாம் என ஒதுக்கி வைத்து விடுவது நியாயமில்லை அல்லவா? அதுபோலத்தான் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் என்று புரிந்து கொள். உன் வாழ்க்கையை வெறுத்து விடாதே. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? நிச்சயம் இதை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. என் செல்லமே, உனக்கு ஏற்பட்ட சோதனைகளும் நீ கண்ட காயங்களும் அப்படித்தான் என்று எடுத்துக்கொள். அது சீக்கிரமே சரியாகிவிடும். அழகிய மலர் போல உன் வாழ்க்கையானது இனி மனம் வீச போகிறது. என் செல்லமே, நீ சந்தோஷத்தில் மலரப் போகிறாய். இனி வரும் காலம் உனக்கு கை கட்டி சேவகம் செய்யும் காலமாக மாறப்போகிறது. என் தங்கமே, உன்னை சுற்றி இருந்த ஏளனமான பார்வைகளும் அவமானப்படுத்திய வார்த்தைகளும் இனிமேல் மாறிவிடும். உனக்கு வாழ்த்து மேல் வாழ்த்து வந்து குவிய போகிறது. என் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. இது நாள் வரை நீ தேடி சென்றாலும் உன்னை விலகிச் சென்று காயப்படுத்தியது எல்லாமே இனி உன் கையில் கனிந்து வந்து கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, உன் வாழ்வே தலைகீழாக மாறப்போகிறது. உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக உனக்கு பழிக்கப் போகும் வார்த்தைகள் தான். நீ அப்போது என்னை புரிந்து கொள்வாய். நிச்சயம் நன்றி சொல்வாய். இது எல்லாமே உன் சாயப்பா உனக்காக எழுதப்பட்ட சத்திய வாக்கு. நிச்சயம் நடக்கும். என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.